வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானில் 3 ஆண்டுகளாக சிறையில் இருந்த பிரான்ஸ் பிரஜைகள் விடுவிக்கப்பட்டதாக மக்ரோன் அறிவிப்பு. பெல்ஜியத்தில் ட்ரோன் அச்சுறுத்தல், விமான போக்குவரத்து தடை. ரஷ்யாவில் பிரெஞ்சு நிறுவனங்களின் நெருக்கடி, நீடிப்பதில் அபாயம், விலகுவதில் செலவு. ஐரோப்பிய பாதுகாப்பு திட்டங்களில் பிரித்தானியா இணைய விரைவில் உடன்பாடு. கட்டாய ராணுவ படைக்கு மாற்று சட்டம் கையெழுத்திட்ட விளாடிமிர் புட்டின். இத்தாலியில் செயற்கை நுண்ணறிவு மூலம் வரி திரும்பப் பெறுதல் நடவடிக்கை. ஐரோப்பிய வான்வெளியில் ரஷ்யாவின் ஹைபிரிட் போர், ட்ரோன் ஊடுருவல்கள் அதிகரிப்பு. செமிகண்டக்டர் சர்ச்சை, நெதர்லாந்தை சீண்டும் சீனா. இனி விரிவான செய்திகள். ஈரானில் 3 ஆண்டுகளாக சிறையில் இருந்த பிரான்ஸ் பிரஜைகள் விடுவிக்கப்பட்டதாக மக்ரோன் அறிவிப்பு. ஈரானில் 3 ஆண்டுகளாக சிறையில் இருந்த பிரான்ஸ் பிரஜைகளான சேச்சில் கோலர் மற்றும் ஜாக் பாரிஸ் விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்று ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் அறிவித்துள்ளார். 41 வயதான ஆசிரியையும் 72 வயதான ஓய்வு பெற்ற பேராசிரியருமான இவர்கள் 2022 மே மாதத்தில் கைது செய்யப்பட்டு உளவு குற்றச்சாட்டில் முறையே 20 மற்றும் 17 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றிருந்தனர். தற்போது அவர்கள் ஏவின் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தக்ரானில் உள்ள பிரான்ஸ் தூதரகத்திற்கு செல்கின்றனர். மக்ரோன் இதை முக்கியமான முதல் கட்டம் என கூறி அவர்களை விரைவில் பிரான்சுக்கு திருப்பி அனுப்ப முயற்சிகள் நடைபெறுகின்றன என தெரிவித்தார். இருவரின் குடும்பத்தினர் அவர்கள் கடுமையாக சோர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். சேசிலின் சகோதரி நோஎமி உயிர் பயத்தில் ஒவ்வொரு நாளும் சிறையில் இருப்பது பிரான்ஸ் அரசின் பொறுப்பை அதிகரிக்கிறது என கூறினார். அவர்களுடன் 8 நிமிடங்கள் மட்டுமே வீடியோ அழைப்பில் பேச முடிந்தது என்றும் அவர்கள் மிகவும் சோர்வடைந்திருந்தனர் எனவும் கூறினார். பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் இந்த தண்டனையை அநியாயமானது என கண்டித்தது. பெல்ஜியத்தில் ட்ரோன் அச்சுறுத்தல், விமான போக்குவரத்து தடை. சந்தேகத்துக்கிடமான ட்ரோன்கள் காணப்பட்டதை அடுத்து பெல்ஜியத்தின் பிரசல்ஸ் விமான நிலையத்திலும் லீஜ் விமான நிலையத்திலும் விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. நேற்றிரவு 10 மணிக்கு முன்னர் பாதுகாப்பு நடவடிக்கையாக விமான சேவை மீண்டும் தடை செய்யப்பட்டது என பெல்ஜிய வான்வெளி கட்டுப்பாட்டு நிறுவனமான ஸ்கைஎஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. சமீப நாட்களாக பெல்ஜியத்தில் உள்ள முக்கிய இடங்கள் மற்றும் இராணுவ தளங்கள் மீதும் சந்தேகத்துக்கிடமான ட்ரோன்கள் பறக்கும் நிகழ்வுகள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் வெறுமனே தற்செயலான நிகழ்வுகள் அல்ல, மாறாக பெல்ஜியத்தில் பீதியை ஏற்படுத்தி ஸ்திரமின்மையை உருவாக்க தொழில் ரீதியானோர் மேற்கொள்ளும் ஒருங்கிணைந்த செயல் என்று நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளார். போக்குவரத்து சீரடைய எடுக்கும் நேரம் குறித்த எந்த தகவலும் உடனடியாக வெளியிடப்படவில்லை. ரஷ்யாவில் பிரெஞ்சு நிறுவனங்களின் நெருக்கடி, நீடிப்பதில் அபாயம், விலகுவதில் செலவு. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு தொடங்கி 3.5 ஆண்டுகளாகியும் சுமார் 23 பிரெஞ்சு நிறுவனங்கள் இன்னும் ரஷ்யாவில் இயங்கி வருகின்றன. 2027இல் 75 நிறுவனங்கள் இருந்த நிலையில் இது 1/3 பங்காகும். ரெனால்ட், LVMH போன்ற சில நிறுவனங்கள் விலகிவிட்டாலும் ஆஷியன் மற்றும் லெராய் மெர்லின் போன்ற பெரிய சில்லறை வணிக நிறுவனங்கள் இன்னும் அங்கு செயல்படுகின்றன. ரஷ்யாவில் தங்கியிருக்கும் நிறுவனங்கள் தாங்கள் செலுத்தும் வரி மூலம் ரஷ்யாவின் போர் பொருளாதாரத்திற்கு ஆதரவளிப்பதாக விமர்சிக்கப்படுகின்றன. ரஷ்யாவை விட்டு வெளியேற முயற்சிக்கும் நிறுவனங்களுக்கு விலகுவதற்கான செலவு மற்றும் ரஷ்ய அரசாங்கம் விதிக்கும் கடுமையான சட்ட மற்றும் நிர்வாக தடைகள் காரணமாக பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும். சில சமயங்களில் வெளியேற முயன்ற நிறுவனங்களின் ரஷ்ய துணை நிறுவனங்களை விளாடிமிர் புட்டின் உத்தரவின் பேரில் ரஷ்ய அரசு தற்காலிக நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்துள்ளது. ஐரோப்பிய பாதுகாப்பு திட்டங்களில் பிரித்தானியா இணைய விரைவில் உடன்பாடு. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பு திட்டங்களில் பிரித்தானியா பங்கேற்பதற்கு அனுமதிக்கும் நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள ஒப்பந்தம் இந்த நவம்பர் மாதத்தின் நடுப்பகுதியில் இறுதி செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரெக்சிட் காரணமாக முறிந்த பாதுகாப்பு ஒத்துழைப்பை மீட்டெடுக்கும் மிக முக்கியமான முயற்சியாக இந்த நகர்வு பார்க்கப்படுகிறது. நிதி மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக ஐரோப்பிய நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற உதவும் இந்த சலுகை பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத ஒரு நாடாக இருந்தாலும் வழங்கப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டால் பிரெக்சிட்டுக்கு பிந்தைய காலகட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகளை சீரமைக்க பிரிட்டன் மேற்கொள்ளும் தொடர்ச்சியான முயற்சிகளில் இது முக்கிய மைல்கல்லாக இருக்கும். ஏற்கனவே பிரித்தானியா
ஹொரைசன் ஆராய்ச்சி திட்டத்தில் மீண்டும் இணைய அனுமதி பெற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் பிரித்தானியா தனது மிகப்பெரிய அரசியல் மற்றும் பாதுகாப்பு பங்காளியான ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இராணுவ மற்றும் தொழில்நுட்ப கூட்டுறவை வலுப்படுத்தவும் ஒட்டுமொத்த ஐரோப்பிய பாதுகாப்பை மேம்படுத்தவும் இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் என இருதரப்பு அதிகாரிகளும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கட்டாய இராணுவ படைக்கு மாற்றும் சட்டம் கையெழுத்திட்ட விளாடிமிர் புட்டின். ஆண்டு முழுவதும் கட்டாய இராணுவ படை மாதிரியை நோக்கி நகர்த்தும் சட்டத்தில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கையெழுத்திட்டுள்ளார். உக்ரைனில் போருக்கான ரஷ்யாவின் மனித வளத்தை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இறங்கியுள்ளார். அதன்படி அடுத்த ஆண்டு தொடங்கி இராணுவத்தை ஆண்டு முழுவதும் கட்டாய இராணுவ படை மாதிரியை நோக்கி நகர்த்தும் சட்டத்தில் செவ்வாய்க்கிழமை கையெழுத்திட்டார். ஏப்ரல் 1 முதல் ஜூலை 15 வரை மற்றும் அக்டோபர் 1 முதல் டிசம்பர் 31 வரை கட்டாய இராணுவ படைக்கு அனுப்பப்படுவார்கள். இந்த புதிய சட்டமானது 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இராணுவ படைக்கு ஆட்களை அனுப்பும் தன்மையை மாற்றாது. அதே சமயம் வரைவு வாரியங்கள் எந்த நேரத்திலும் மருத்துவ பரிசோதனைகள், உளவியல் பரிசோதனை மற்றும் பிற சேர்க்கை நடவடிக்கைகளை நடத்த அனுமதிக்கிறது. மேலும் முந்தைய வரம்பற்ற காலக்கெடுவை மாற்றியமைத்து மின்னணு வரைவு அறிவிப்புகளுக்கு 30 நாள் காலாவதி திகதியை சட்டம் நிர்ணயித்தது. இத்தாலியில் செயற்கை நுண்ணறிவு மூலம் வரி திரும்ப பெறுதல் நடவடிக்கை. இத்தாலி 2026ஆம் ஆண்டுக்குள் மதிப்பு கூட்டு வரியை திரும்ப பெறும் செயல்முறையை முழுமையாக தானியங்கியமாக்க செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டம் தற்போது கையாளப்படும் 60 மில்லியன் ஐரோப்பிய ஒன்றிய மற்றும் வெளிநாட்டு வட்டரவுகளை செயலாக்குவதை மேலும் திறமையானதாக மாற்றும். இதன் மூலம் நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு பயணிகளின் வரி திரும்ப பெறுதல் நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய வான்வெளியில் ரஷ்யாவின் ஹைபிரிட் போர் ட்ரோன் ஊடுருவல்கள் அதிகரிப்பு. செப்டம்பர் மாதத்திலிருந்து ஐரோப்பாவின் நேட்டோ உறுப்பு நாடுகளின் வான்வெளியில் ரஷ்யாவின் ட்ரோன் ஊடுருவல்களும் வான்வெளி அத்துமீறல்களும் கடுமையாக அதிகரித்துள்ளன. இது ஐரோப்பா முழுவதும் விமான நிலையங்களை முடக்கும் நிலையை ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லயன் இந்த ஊடுருவல்களை ஹைபிரிட் போர் என்றே குறிப்பிட்டார். ஐரோப்பாவில் பிரிவினையை ஏற்படுத்துவதே ரஷ்யாவின் நோக்கம் எனவும் அவர் கூறினார். செமிகண்டக்டர் சர்ச்சை நெதர்லாந்தை சீண்டும் சீனா. சீனாவிற்கு சொந்தமான நெதர்லாந்தை தளமாக கொண்ட நெக்ஸ்பீரியா சிப் தயாரிப்பு நிறுவனத்தின் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டிருக்கின்ற குழப்ப நிலைகளுக்காக நெதர்லாந்தை சீனா கடுமையாக விமர்சித்துள்ளது. இந்த சர்ச்சையானது கார் உற்பத்தி துறையில் சிப்களின் விநியோகத்தை பாதித்துள்ளது. நெக்ஸ்பீரியா நிறுவனம் கார் மற்றும் பிற மின்னணு சாதனங்களுக்கான எளிய சிப்களை அதிகளவில் உற்பத்தி செய்கிறது. தொழில்நுட்ப பரிமாற்றம் தொடர்பாக ஆம்ஸ்டர்டாம் மற்றும் பீஜிங் இடையே ஏற்பட்ட தகராறு விநியோகம் தடைபட காரணமாகும். ஐரோப்பிய பொருளாதார பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் என்ற அடிப்படையில் நெக்ஸ்பீரியாவின் சீன உரிமையாளரான விங்டெக் நிறுவனத்திடமிருந்து அதன் கட்டுப்பாட்டை நெதர்லாந்து அரசாங்கம் செப்டம்பர் 30 அன்று எடுத்துக்கொண்டது. இதற்கு பதிலடியாக சீனா பெரும்பாலான சிப்களின் ஏற்றுமதியை நிறுத்தியது. தற்போது சீனா இந்த விவகாரத்தை தீர்க்க நெதர்லாந்து தலையிடுவதை நிறுத்த வேண்டும் என்று எச்சரித்துள்ளது. நெதர்லாந்தின் இந்த நடவடிக்கை உலகளாவிய செமிகண்டக்டர் விநியோக சங்கிலியில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் சீனா குற்றம் சாட்டியுள்ளது.